அதில் எடிட் பண்ணிக்கிடுங்க. என்னடா இவனு அரைக்கு தள்ள வரேன்னு பார்க்காதீங்க. மாங்காய் பொடியோட சேர்த்து அப்படி கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்களா அவ்வளோ அருமையாக இருக்கு தெரியுமா? உணவுப்பொடி வா வா விட்டுல சார் வேண்ட இனி நிற்கா வீட்டில் நவனிக்கு மங்காண்மைக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தொடர்புக்கு ஹிந்தி கேளியே பாய் தமிழை தொடர்பு கொள்ள எண் கொண்டே அழுத்தவும். இங்கிலீஷ் +3. மாங்காய், உப்பு பொடி, மிளகு பொடி, சரி டேஸ்ட். கிளிமுக்கு மாங்காய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பெயின்ற மூக்கு மூக்கு கரெக்டாக இருக்கா? மூக்கு மட்டும் தான் இனி இருக்கு, பாக்கி எல்லாம் தின்னாச்சு. ஹெல்ப் மீ ப்ளீஸ். அந்த பாத்திரத்தை மீன் நீட்டாகும் காட்டி கொடு. தேங்க்யூ தேங்க்யூ. எங்களை உப்பு மிளகு தெரியல, செவ தெரியுதா? காரம் அதிகமாக சாப்பிடுங்க. உப்பு மிளகா தப்பாலே இருக்கு. இதான் மாங்காயோட கொட்டை. இதான் சப்புவா. இதான் மாங்காயில உள்ள நுனி. நல்ல நுனியா சூப்புவா. நுனினா தண்டு. டிரைவர் ரெண்டு கொதி பொடி தராத ஒத்த இது இருக்கு. அந்த எரிப்போம் அருமையா இருக்கு. கொஞ்சம் புளிப்போம் சூப்பரா இருக்கு. காரம் அதிகமா எடுத்தா காலத்தை தான் கஷ்டம். இப்போதையும் நல்லா இருக்கும். அங்கே இப்போ வீடியோ போட்டால் நீங்கள் கொதி போடுவீங்களா? கொதி போடாதீங்க, கேட்டால் நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுவேன். நிறைய நிற்கிறேன். அஜின் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. என்கிட்ட அந்த கொட்டையை வாங்கிட்டான். அஜின் பெலிக்ஸ் கொட்டையை வாங்கியிருக்கான். மாங்காய் கொட்டை பெயிண்ட் ஒரு கொட்டையை வச்சுட்டு ஏன் இந்த நம்ம இன்னைக்கு விவசாயம் பண்ண போகிறோம். இந்த கொட்டை எங்கேயாவது போட்டால் செஞ்சு குறிக்கும். நாளைக்கு இதில் மாங்காய் காய்ச்சோம். நாளைக்கு வர எங்கள் பிள்ளை எல்லாம் பறிச்சுங்க சாப்பிடும். அது நாளை வேறு வேணா பிள்ளையானா உடனே ரெடி ஆகிருமா? வெளில போட்டேன் இல்லை ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழியும் போது இந்த பெரிய மரமாக இருக்கும். காரம் இப்போதான் எரிச்சது. தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. வாவ் நீங்கள் இதே மாதிரி மாங்காய் இந்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா? வீடியோ கொஞ்சம் நாள் வரலன்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க. ஒரு நாள் லேட் ஆகிடும். பயங்கர பிஸி, ஒர்க் பிஸி வரும். நம்ம இதே ஒர்க்காக பண்ணால் நமக்கு இப்போ ராஜா கேமில் 3 கோடி ரூபா தான் வருது. அதுலேயே இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வந்துடுது. அதனால தான் வேறு ஒர்க்கும் போகிறோம். வேறு வழி இல்லை, ஃபேமிலியில் ரன் பண்ணணும். ரோட்டில் சின்ன சின்ன பட்டி குட்டி கிடக்கு. ஏரியா வேணுமா? எங்கே கிடக்குன்னா இது இந்த இடம் பத்மநாபுரம். அதுக்கு கிட்ட தான் கிடக்குது. ஏரியா தேவைன்னா வந்து எடுத்துகிட்டு போய் நல்ல இருந்துச்சு. வாரத்தில் ஒரு 3 வீடியோ கன்ஃபார்மாக வரும். வாரத்தில் டெய்லி போடலான்னு தான் பிளான். ஆனால் வீடியோ எடுக்கிறதுனா இல்லை 3 நாளைக்கு வரும். சரியா? மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. வீடியோல எந்த வேணுமா, ஷார்ட் வீடியோ வேணுமா, என்ன வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாருமே கமெண்ட் பண்ணுங்க. பாக்கியது வந்து அடுத்த வீடியோ எப்படி அடிக்கிறதுன்னு நமக்கு ஒரு பிளான் கிடைக்கும். பாக்கியதை 200 பேர் தான் பார்க்குதியா? நல்ல தேவைப்படுது. நாங்கள் முயற்சி பண்ணியோம். இன்னைக்கு 200 பேர் பார்க்குதியா? இன்னும் கொஞ்ச நாளையில் அந்த 200 பேரை இன்னொரு 200 பேருக்கு சென்ட் பண்ணி விட்டியானா 400 ஆகும். அந்த 400 பேருக்கு இன்னும் 400 பேருக்கு சென்ட் பண்ணி விட்டானா 800. பொண்ணான கையால் ஒரு சேரை போட்டு அந்த மணியை மட்டும் அடிச்சு விட்டுருங்க. விடுங்க. நல்லா எரிச்சது. இப்போ ஏதாவது தண்ணி கடையில நிறுத்து. இருந்த சுவை குறை நேரம் சுவை இருக்குதா?
காந்தமே அது காலமே. இது இப்போ நீங்க ஒரு தர்பூசணி அங்கே தின்னும். தர்பூசணி தின அருமையா இருக்கேன். நல்லா சூப்பரா இருக்கும். அதுலயும் இல்லாட்டா மாவு பொடி போட்டு தின்னா சூப்பரா இருக்கும். எடுக்க சாதனம் இந்த கடை பார்ப்போம். 11 மணிக்கு எங்கே கடை இருக்கும்? எங்கே இருக்கா? மணி 12. 12 மணி. எங்க தாத்தா கடை அங்க நாகூர்ல உண்டு. அங்க போறோம் இப்போ போயிட்டு இருக்கோம். அங்க இருந்தீங்க எங்க தாத்தா ஃப்ரீயாவே தந்துருவாரு. வாங்கி அதான் என்ன தராரு வாங்கி கொடு. உங்க தாத்தா பொடி தாத்தா போறாரு. நல்ல எரிப்பு. காரம் அதிகமாக எடுத்தா முளகு பொடியும் உப்பும் போட்டு கொண்டு என்னது முளகு பொடி மட்டும்தான் வீட்டில் நிறைய இருந்தது தோணுது. நல்லா இருக்குதா? அந்த அளவுக்கு கடை இல்லையே. கடையில் அந்த மொபைல் கடை சரி. நம்ம இனி வீடியோ கொஞ்சம் அப்புறத்தில் போய் கண்டினியூ பண்ணுறோம். நான் 10 அடி டிஸ்டன்ஸ் தான். எரிப்புக்கு இதமான தர்பூசணி. என் தாத்தா கடை எப்படியோ பூட்டாம இருந்தாரு. அது கொண்டு கொள்ளலாம். ஒரு தர்பூசணி கிடச்சி சரிதா அருமையா இருக்கு. கிழக்கு சாணி வவுத்து போக்குறது நான் தெரியுது. முதல்ல மாங்காய், தர்பூசணி, அடுத்து தேங்காய். நான் ஒதுக்கி அது நல்லா இருக்கு. எனக்கு அது போல ஒன்று தாரு. அதுபோல நீ மோளம் வாங்கிக்கணும் தீர்ந்து. சாரி காய்ஸ், அது நான் கட் பண்ணலாம். இல்லை அது போட லைவ். சரி வாயிலையா குடிக்க சரி. இனி வீடியோ கொஞ்சம் அப்புறத்துல போய் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு